இருக்கிறவங்க 7th மந்த்லேருந்து ப்ரெஸ்ட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். சரிங்களா? க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கணுவெலாம் எடுத்துக்கிட்டாதான் டெலிவரி டைமில் வந்து உங்களுக்கு மில்க் செக்ரேஷனோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் டெலிவரி பாம்பு ஒரு சில பேருக்கு உள்ளே இருக்கும், ஒரு சில பேருக்கு வெளியே இருக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைங்களா அதை பற்றி வந்து டாக்டர் வந்து ஒரு கன்சல்டிங் பண்ணிக்கங்க. இப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம முழுக்க முழுக்க வந்து ஸ்கேனை பற்றி மட்டும்தான் வந்து டவுட் இருக்கும். நம்ம உள்ளே ஏதாவது வந்து உள்ள அதை பற்றி கேட்போம். ப்ரெஸ்ட் ஃபீடை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க. அதை பற்றி நமக்கு இப்போதைக்கு தெரியாது. டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் அதை பற்றி நமக்கு அதோட கான்செப்ட் தான் அடுத்து போகும். இப்போ டெலிவரி ஆகிடுச்சு, குழந்தை பிறந்த உடனே முதல் ஒரு 3 நாளைக்கு வந்து சீம்பால் தான். சரிங்களா? அது 1 லிட்டரோ 1.5 லிட்டரோ இருக்காது. சும்மா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 5 ml 10 ml அந்த அளவுக்கு தான் இருக்கும். எனக்கு குழந்தைக்கு சரியான பால் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு அதுவே போதுமானது. சரிங்களா? இதை நீங்கள் சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மாட்டுப்பால் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க. அதெல்லாம் சுத்தமாக அந்த மாதிரி எந்த இதுவுமே கொடுக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் டாக்டருக்கு தெரியாமல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துட்டாலும் அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய அஃபெக்ட் ஆகும். கம்பல்சரி வந்து 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்துதான். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து நீங்கள் வேறு ஏதாவது கொடுக்கணும், இல்லை மில்க் செக்ரேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே டாக்டரோட கன்சல்டிங் நம்ம கேட்டு தான். எனக்கு இதுவே மில்க் செக்ரேஷன் எடுத்ததும் மேமுமே சரி தான், உங்களுக்கு எடுத்ததும் வேறு மாதிரி இது கொடுக்க மாட்டாங்க. தாய்ப்பாலில் இருக்கிற டைஜஷன் அளவு வந்து மற்ற எதுலேயுமே இருக்காது. மாட்டுப்பாலையாக இருக்கட்டும், ஆட்டுப்பால், ஒரு சில ஊர்லாம் கழுத பால் கொடுத்தா ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அந்த மாதிரிலாம் அந்த 6 மந்த்ஸுக்குள்ள அந்த 1 இயர் வரைக்குமே அந்த மாதிரிலாம் செஞ்சிடக்கூடாது. 6 மந்த்ஸ் தான் முடிஞ்சிருச்சு, நம்ம 1 இயரில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது பண்ணக்கூடாது. டயேரியா ஃபார்ம் ஆகும், லூஸ் மோஷன் ஆகும், வாமிட்டிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும். யாருக்கு? குழந்தைங்களுக்கு. அப்புறம் குழந்தை கட்டிக்கிட்டே இருக்கு, ஏமா நீ பாலே கொடுக்கலாமா, நீ என்னம்மா அப்புறம் குழந்தை கட்டிக்கிட்டே தான்மா இருக்கும் அப்படின்வாங்க. நமக்கு தெரியும் அந்த இடம் கம்ஃபர்டபுளாக பேபிக்கு இல்லை அப்படின்னா குழந்தை கற்றுக்கலாம். அந்த அவங்களுக்கு கையில் ஏதாவது வச்சுட்டு இருப்பாங்க, அது கடிக்க முடியாது கூட கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ தாய்ப்பால் 10வது அளவு தான் குழந்தை கற்றுக்குதுன்னு நினைக்கக்கூடாது. இது யாருக்கு சொல்கிறேன்னா, மதர், அதாவது குழந்தைய பெற்றவங்க அந்த சைடில் இருப்பாங்க, உற்றார் உறவினர் கஷ்டம் பிள்ளைய பார்க்கவே இல்லை போய். ஆக்சுவலி இந்த டைமில் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க. டெலிவரிக்கு முன்னாடி வேறு மாதிரி இருப்பாங்க, டெலிவரிக்கு அப்புறம் வேறு மாதிரி இருப்பாங்க. டெலிவரி ஆன டைமில் எப்படி இருக்கும்னா ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஒரு பக்கம் ஹெல்த்தியாக வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் அவங்க உற்சாகப்படுத்தணும், பரவாயில்லப்பா நீ நல்ல வேலை, நான் எல்லாம் நினைக்கவே இதெல்லாம் நீ செஞ்சுட்ட, அந்த மாதிரி நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் ஒய்ஃபை. என்ன இதை செய்யணும்னு பார்த்தேன், நீ செய்யவே இல்லை. நீங்கள் வெளியே வந்து நிறைய பேர்த்த பார்த்துட்டு வருவீங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சமைக்கிற வேலையாக இருக்கட்டும், மற்ற வேலையாக இருக்கட்டும், இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் அவங்களை டிப்ரெஷன் பண்ணுறேன், ஆமாம் காயில் உப்பு இல்லை, மிளகாத்தூள் இல்லை, அந்த மாதிரி இதெல்லாம் செய்ய வேணாம். அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். இல்லை அவங்க ஏற்கனவே மென்டலி அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க, குழந்தைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஒரு சில பிரச்சனை, அந்த டைம்லாம் அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலி போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் இந்த பிரச்சனைலாம் அவங்களுக்கு சடனாக வர்றது தான். நீ இப்போ கோவப்படுற அந்த மாதிரி இந்த டைம் நீங்கள் அவங்கள்ட்ட லவ்வோட கேரோட இருக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் டெலிவரி ஆனவங்க வந்து 3 to 5 லிட்டர் வந்து டெய்லி தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துக்கிறது மூலமா என்ன இருக்குன்னா, குழந்தைக்கு இந்த மஞ்சள் காமலை இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. நீங்கள் டயப்பர் யூஸ் பண்ணுறது போகிறத பற்றி அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே நீங்கள் அதெல்லாம் எது என்ன பண்ணி தேங்காய் வச்சது இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் டாக்டர் தான் கேட்கணும். ஆயிடுச்சு போயிடுச்சு, நீங்கள் பக்கத்தில் இருக்கிறத வச்சு அதை யூஸ் பண்ணக்கூடாது. தாய்ப்பால் கிடைக்கல அப்படின்னா என்ன சாப்பிடணும்னா, அதிக அளவுக்கு வந்து என்ன எடுத்துக்கணும்னா கால்சியம் உள்ள ஃபுட்டாக எடுத்துக்கணும். காய்கறி எடுத்துக்கணும், முட்டை எடுத்துக்கணும், கருவாடு, மீன் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம்.